Hi students, good morning. ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் இந்த 12.9 இருக்கக்கூடிய இந்த 5 மார்க்கை பற்றி பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு என்னென்னா ஒரு மாடுலோ 5க்கான செட்டில் நமக்கு வந்து ப்ளஸ் அடிஷன் 5ஐ வச்சு நமக்கு என்னென்னா அதில் வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு செட்லேயும் ஃபைனட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேபிள் யூஸ் பண்ணலாம். அந்த டேபிளுக்கு பேர் என்ன, கேலிஸ் டேபிள். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து இந்த டேபிள் எப்படி ஃபுல்லாக எப்படி ஃபில் பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி போகிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 12.10 பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஏன்ற ஒரு நமக்கு என்னென்னா ஒரு யூனிவர்சல் செட் இருக்குது. அந்த செட்டில் நமக்கு வந்து 0 to 10 வரைக்கூடிய ஆல் த நம்பர் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. அந்த செட்டோடைய ஒன் ஆஃப் த சப்செட் வந்து ஏ. இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 3 4 5 9. இதில் இருக்கக்கூடிய இந்த 5 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஏன்ற சப்செட்டு. இந்த 5 எலமெண்ட்டை வந்து அதனுடைய மாடுலோ வேல்யூஸாக எடுத்து அதில் மாடுலோ 11க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இதில் வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ தான் இதுக்கான இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின். ஸோ இந்த 12.10 நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இது நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ பாருங்கள், கொஸ்டின் ஆல்ரெடி இப்போ புக்கில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கோம். ஸோ அந்த ஜின்ற செட்டு நமக்கு என்னென்னா ஒரு யூனிவர்சல் செட்டு 0 to 10 வரைக்கூடிய நம்பரோட யூனிவர்சல் செட்டோடைய சப்செட்டு. அதை நான் வந்து ஜீன்னு எடுத்திருக்கேன். அந்த ஜீன்ற சப்செட்டில் நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 9. இந்த 5 நம்பர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து மாடுலோ வேல்யூஸ், அதனால் வந்து மாடுலோ சிம்பிளில் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு இதேமாரி ஃபைனட் நம்பர் ஒரு செட்டுக்குள்ளே இருக்குன்னா அதில் வந்து கேலிஸ் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ கேலிஸ் டேபிளை நம்ம வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து. இது லாஸ்ட்டு சம் வந்து நம்ம என்ன அண்டர் அடிஷனை வச்சு நம்ம வந்து அடிஷன் ஆஃப் மாடுலோ 5க்கு நம்ம போட்டோம். இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மாடுலோ 11க்கு இந்த டேபிளை வச்சு நம்ம வந்து இதில் வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11. இதில் கூடிய எலமெண்ட்ஸ் இங்கே வெர்டிக்கல் சைடு அண்டு ஹரிசாண்டல் சைடு நான் எடுத்துட்டேன். ஸோ ஹரிசாண்டல் சைடு அண்ட் வெர்டிக்கல் சைடு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதை வச்சு நம்ம வந்து டேபிள் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கும். ஃபஸ்ட் நமக்கு வந்து இது வந்து மல்டிப்ளிகேஷன். லாஸ்ட் நம்ம வந்து அடிஷன், அதனால் ஆட் பண்ணி பார்த்தோம். இது வந்து மல்டிபிள். அப்போ நமக்கு 1 into 1 நமக்கு வந்து 1. இதுமாரி 1 into 3 3, 1 into 4 4, 1 into 5 5, 1 into 9 9. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ அதேமாரி மல்டிபிள் பண்ண போகிறோம். 3 into 1 3, 3 into 3 9, 3 into 4 12. நம்ம வந்து மாடுலோ 11 வச்சு பார்க்குறோம். ஸோ அப்போ அதனால் இந்த 12 11ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் 1 டைம். அப்போது நமக்கு 11. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 தான் இங்கே வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது பாருங்கள், 3 into 5 15. அப்போ நமக்கு இந்த 15ஐ 11ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 11s are 11, பேலன்ஸ் 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 வந்து இங்கே வரும். அடுத்தது 3 9s are 27. ஸோ அந்த 27ஐ என்ன பண்ண போகிறேன்னா மாடுலோ 11, அப்போ 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 11s are 22, பேலன்ஸ் 5 கிடைக்குது. ஸோ அந்த 5ஐ நான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். அடுத்தது 4 1s are 4, 4 3s are 12. இப்போ 12 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ அந்த 1 இங்கே இருக்குது. 4 4s are 16. ஸோ இந்த 16ஐ 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 11s are 11. ஸோ ரிமைனிங் 5 இருக்குது. ஸோ அந்த 5 வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 4 into 5, 4 5s are 20. ஸோ நமக்கு என்ன பாருங்கள், இந்த 20ஐ நான் 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 11s are 11. ஸோ ரிமைனிங் 9 கிடைக்கும். ஸோ அந்த 9 இங்கே வரும். அடுத்தது 4 9s are
36. ஸோ 36 நான் வந்து 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 11s are 33, ரிமைனிங் 3 கிடைக்கும். ஸோ அந்த 3 வந்து இங்கே வரும். அடுத்தது அதேமாரி 5ஆல் 5 1s are 5. ஸோ அடுத்தது 5 3s are 15. அப்போ நமக்கு 15 11ஆல் டிவைட் பண்ணுற 1 11s are 11, பேலன்ஸ் 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 வந்து இங்கே வரும். அடுத்து 4 5s are 5 4s are 20. நம்ம 20 11ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் 9 கிடைக்கும். 5 5s are 25. ஸோ நமக்கு வந்து இந்த 25 எடுத்திருக்கேன். ஸோ 25 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 11s are 22, ரிமைனிங் 3 கிடைக்கும். ஸோ அந்த 3 வந்து இந்த டேபிள் இங்கே வரும். அடுத்தது 5 9s are 45 கிடைக்கும். ஸோ நமக்கு 45 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 11s are 44, பேலன்ஸ் 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 வந்து இங்கே வந்துருச்சு. அடுத்தது 9 1s are 9, 9 3s are 27. அப்போ நமக்கு ஸோ 27 11ஆல் 2 11s are 22, பேலன்ஸ் 5 கிடைக்கும். ஸோ அந்த 5 வந்து இங்கே வரும். அடுத்து பாருங்கள் 9 4s are 36. அப்போ நமக்கு 36 11ஆல் 3 டைம் பண்ணால் 33, பேலன்ஸ் 3 கிடைக்கும். ஸோ அந்த 3 வந்து இங்கே வரும். அடுத்து 9 5s are 45. ஸோ நமக்கு 45 4 டைம்ஸ், அப்போ பேலன்ஸ் 1 கிடைக்கும். அடுத்தது 9 9s are 81. ஸோ 81 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 11s are 77, பேலன்ஸ் பாருங்கள். ஸோ நமக்கு 77, ஸோ பேலன்ஸ் அப்போ நமக்கு ஒரு 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதான் நமக்கு வந்து டேபிள் ஃபில் பண்ணுற மெத்தடு. நல்லா கவனிங்க. இது வந்து நமக்கு அண்டர் மல்டிப்ளிகேஷனை பார்த்து வச்சு நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னே சம் வந்து அடிஷனை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ as usual அங்கே நம்ம அந்த டேபிள் எப்படி ஃபில் பண்ணோமோ அதேமாரி க்ளோஷர் ரெசிஸ்டிவிட்டி எடுக்க போகிறோம். அங்கே ஆட் பண்ணோம், இங்கே வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஷர் பாருங்கள். நமக்கு இந்த செட்டிலேருந்து ஏதாவது 2 நம்பர், நான் வந்து மாடுலோ 3 மாடுலோ 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் ஏதோ சம்திங் இந்த 2 நம்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மாடுலோ 5 மாடுலோ 3 மாடுலோ 5 வந்து இந்த ஜிஎல்ட செட்டுக்குள்ளே எடுத்திருக்கேன். அப்போ நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மாடுலோ 3 இன்ட்டு மாடுலோ 5. அப்போ மாடுலோ 3யோட மாடுலோ 5 நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு மாடுலோ 4 கிடைக்கும். ஸோ அந்த மாடுலோ 4 தான் நான் எடுத்திருக்கேன். அந்த 4 வந்து இந்த ஜிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். நான் வந்து 3 நம்பர் எடுத்திருக்கேன். மாடுலோ 3 மாடுலோ 4 மாடுலோ 5 எடுத்திருக்கேன். ஆஸ் பர் கண்டிஷன் அசோசியேட்டிவ் கண்டிஷன் நமக்கு என்ன பாருங்கள், A ஸ்டார் B ஸ்டார் C இஸ் ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C. ஸோ இப்போ வந்து மாடுலோ 3 இன்ட்டு மாடுலோ 4 இன்ட்டு மாடுலோ 5 இஸ் ஈக்குவல் டு மாடுலோ 3 இன்ட்டு மாடுலோ 4 இன்ட்டு மாடுலோ 5. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்போது மாடுலோ 4ஓட மாடுலோ 5 நம்ம பண்ணால் நமக்கு மாடுலோ 9 கிடைக்கும். ஸோ தான் நமக்கு அப்போ இந்த மாடுலோ 3 அப்படியே இருக்குது, இதுக்கு பதிலாக மாடுலோ 9 வந்திருக்கு. இங்கே அதேமாதிரி மாடுலோ 3யோட மாடுலோ 4 நான் பண்ணுறேன், அப்போ 1 கிடைக்கும். ஸோ அதனால் இதனுடைய வேல்யூ மாடுலோ 1, இந்த மாடுலோ 5 அப்படியே இருக்குது. அடுத்து மாடுலோ 3 இன்ட்டு மாடுலோ 9. மாடுலோ 3யோட மாடுலோ 9 நான் பண்ணால் எனக்கு மாடுலோ 5 கிடைக்கும். ஸோ தான் நம்ம வந்து மாடுலோ 5, இங்கே மாடுலோ 1ஓட மாடுலோ 5 எடுத்தால் மாடுலோ 5. அப்போ போத் சைடு சேமாக இருக்குது, மாடுலோ 5 கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் இந்த 5 வந்து இந்த ஜிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆல்ரெடி அடிஷனை பொறுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து மாடுலோ 0ன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட்னா மாடுலோ 1. அப்போது மாடுலோ 1ஓட ஸோ நான் வந்து மாடுலோ 1 மாடுலோ 1ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு மாடுலோ 1 கிடைக்கும். இங்கே பாருங்கள், மாடுலோ 1 இன்ட்டு மாடுலோ 1 நமக்கு என்னென்னா மாடுலோ 1. அதேமாதிரி மாடுலோ 3 இன்ட்டு மாடுலோ 1 நமக்கு மாடுலோ 3. மாடுலோ 4 இன்ட்டு மாடுலோ 1 நமக்கு என்னென்னா மாடுலோ 4. மாடுலோ 5 இன்ட்டு மாடுலோ 1 மாடுலோ 5. மாடுலோ 9 இன்ட்டு மாடுலோ 1 இஸ் ஈக்குவல் டு மாடுலோ 9. ஸோ
அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எல்லாமே சேமாக கிடைச்சதால பிலாங்ஸ் டு ஜி. therefore ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். நமக்கு எந்த 2 நம்பரோட மல்டிபிள் பண்ணால் இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், மாடுலோ 1ஓட மாடுலோ 1 மல்டிபிள் பண்ணால் நமக்கு மாடுலோ 1 கிடச்சிருக்கு. அடுத்து இதில் பாருங்கள், மாடுலோ 3ஓட மாடுலோ 4 மல்டிபிள் பண்ணால் நமக்கு மாடுலோ 1 கிடைக்கும். ஸோ தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். மாடுலோ 3 இன்ட்டு மாடுலோ 4 இஸ் ஈக்குவல் டு மாடுலோ 1. அதேமாதிரி மாடுலோ 4ஓட மாடுலோ 3 எடுத்தோம்னா நமக்கு மாடுலோ 1. மாடுலோ 5ஓட மாடுலோ 9 எடுத்தால் மாடுலோ 1. மாடுலோ 9 இன்ட்டு மாடுலோ 5 இஸ் ஈக்குவல் டு மாடுலோ 1. ஸோ அப்படி எல்லாமே மாடுலோ 1 கிடைச்சதால பிலாங்ஸ் டு ஜி. therefore வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நான் இது ஏதோ 2 நம்பர் எடுத்து நான் மாடுலோ 5 4ம் 5ம் எடுத்திருக்கேன். ஆஸ் பர் கண்டிஷன் நமக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு B ஸ்டார் A இருக்கணும். அப்போ நான் மாடுலோ 4 இன்ட்டு மாடுலோ 5 எடுத்திருக்கேன். இங்கே மாடுலோ 5 இன்ட்டு மாடுலோ 4 எடுக்கிறேன். அப்போ மாடுலோ 4ஓட மாடுலோ 5ஐ நான் வந்து மல்டிபிள் பண்ணும்போது மாடுலோ 9 கிடச்சிருக்கு. ஸோ தான் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். அதுமாரி மாடுலோ 5ஓட மாடுலோ 4 எடுத்தாலும் மாடுலோ 9 கிடைக்குது. ஸோ சேமாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த வேல்யூஸ் வந்து ஜிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ. இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ.